ஒரு டாக் எவ்வளவு லாயலா இருக்கும்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். இது ஜப்பான்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். இந்த டாகோட பேரு ஹச்சிகோ. இது டெய்லி அதோட ஓனர் மார்னிங் டியூட்டிக்கு போகும்போது அவர் கூட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும். அதே போல அதோட ஓனர் ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடும். சோ இதுதான் சின்ன வயசுல இருந்து ஹச்சிகோட டெய்லி ரொட்டீனா இருந்துச்சு. ஒரு நாள் ஹச்சிகோ அதோட ஓனரை மார்னிங் ரயில்வே ஸ்டேஷன்ல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஈவினிங் அவரை பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஓனர் வரவே இல்ல. அதோட ஓனர் ஒரு ப்ரொஃபசர் அன்னைக்கு கிளாஸ்ல லெக்சர் எடுத்துட்டு இருக்கும்போது சடனா ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போயிட்டாரு. ஹச்சிகோ கிட்ட நிறைய பேர் இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா ஹச்சிகோ யார் சொன்னதையும் கேட்காம அதோட ஓனர் வருவார்னு அவரை டெய்லி பிக்கப் பண்ற பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்படி 9 இயர்ஸா அதோட ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்த ஹச்சிகோ ஒரு நாள் அந்த இடத்திலேயே இறந்து போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ட்ரூ லாயல்டி. சோ ஹச்சிகோவோட லாயல்டி பார்த்து ஜப்பான் கவர்மெண்ட் ஹச்சிகோ இறந்து போன பிளேஸ்லயே அதோட மெமரியா ஒரு சிலையை வச்சுட்டாங்க. உங்ககிட்ட இது மாதிரி ஏதாச்சும் பெட் அனிமல் இருந்தா அதோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.